கௌதம் தன்னோட அப்பா யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே பண்ண பிளான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம இலக்கியா, ரேவதி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து பிளான் பண்ணேன். இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்பவும் வந்து நம்ம எஸ்எஸ்கேவை பத்தி, அதாவது தன்னோட அப்பா யாரு, நம்ம ரேவதி அம்மாவை ஏமாத்தினது யாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவ கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தாக்ஷாயணி இருந்துட்டு, எஸ்எஸ்கே நீங்க போற போக்கே சரியில்ல. இப்பல்லாம் எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆஃபீஸ்க்கும் நீங்க போறது கிடையாது. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? ஏதாச்சும் தப்பு பண்றீங்க அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னோட கோவத்த பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும்ல, அப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவ தாக்ஷாயணி பயங்கரமா மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால எஸ்எஸ்கேவுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அதிகமாகுது. சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ரேவதியோட மகன் யாரு? அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ கௌதம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையா ஒரு கோவிலுக்கு போய் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே நம்ம ஜானகி இவங்க எல்லாருமே ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு சாமியார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வரிசையில அடுத்த ஒரு ஜோசியரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் ஏற்பாடு பண்றாங்க. ஏன்னா, நம்ம ரேவதியோட மனசுக்குள்ள நெறைய குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க. அதாவது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜோசியர் கிட்ட போய் இந்த மாரி என்னோட அம்மா, அதாவது ரேவதி அப்படின்றவங்க வருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்ற மாரி சொல்லுங்க. அதாவது இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கெட்டதுக்காக பண்ணல. நல்லதுக்காக மட்டும் தான் பண்றேன். ஏன்னா, என்னோட அப்பா யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதே மாரி 30 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பதிலடி குடுத்தாகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு குடுங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஜோசியரும் வந்துட்டு, நல்ல விஷயத்துக்காக கேட்கிறப்பா, நீ கேட்கறதுனால நான் பண்றேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து அ நீங்க அதாவது உங்க புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீ இந்த மாரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன் புள்ளையோட உயிர் வந்து தப்பிக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உன் புருஷன் கையால வந்து பார்த்தீங்கன்னா, நீ தாலிய வாங்கிக்கோ. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஜோசியரும் வந்து சொல்றாங்க. அதாவது இது இங்கிருந்து ஆரம்பிச்சது கிடையாது. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ண விதமா ஒரு சாமியார வச்சு ரேவதியோட மனச கலைச்சிருக்காங்க. அவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாலிய வாங்கிக்கோ, தாலி கட்டிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இப்போ நம்ம ஜோசியர் சொன்னது. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஃபைனலைஸ் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழி கிடையாது. எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லியாகணும் அப்படின்ற ஒரு முடிவும் இருக்கு. அதாவது தன்னோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் தான் அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அதாவது எஸ்எஸ்கே கையால தாலிய கட்டிக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத்தோட பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. ஆனா 2மே நடந்தாலுமே கூட நம்ம கௌதமுக்கும், எஸ்எஸ்கேவுக்கும் உண்மை தெரிஞ்சிரும். அது நடக்கலனாலுமே கூட அந்த உண்மை தெரிய தான் போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.